மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அதுதான் சொல்றேன். இல்ல நீ உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து உட்காருங்க. தலைவர்களே, கடந்த 27/9/2025 அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அதுதான் சொல்றேன். இல்ல நீ உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். கரூர் நெரிசலை தொடர்ந்து தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை, எடுக்க உள்ள நடவடிக்கை குறித்து பேச உள்ளேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். சட்டப்பேரவை இன்று தினம் கூடும் பொழுதே அதிமுகவினர் அவருடைய கைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு பேரவை வந்திருந்தார்கள். குறிப்பாக கரூர் விவகாரத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய 41 நபர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவருடைய கைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு அவைக்குள்ளாக வந்திருந்தார்கள். இந்த நிலையில கேள்வி நேரம் முடிந்ததும் தற்பொழுது பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவைக்குள்ளாக கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சட்ட விதி எண் 56 படி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து அதன் பேரில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் எழுந்து இந்த விவகாரம் குறித்தான அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, மேலும் வரக்கூடிய நாட்களில் இதுபோல் விவகாரம் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக எழுந்து பேச தொடங்கியிருந்தார். இந்த சூழல்ல எதிர்க்கட்சித் தலைவர் தான் கொடுத்திருக்கக்கூடிய ஒத்திவைப்பு தீர்மானத்தின் பொழுது பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவராகிய தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் முறையிட்டிருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது தற்பொழுது முதலமைச்சர் உரையாற்றவில்லை. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த விவகாரம் குறித்து அவைக்கு விளக்கம் அளிக்குவதற்காக பேசுகிறார். எனவே கேள்வி நேரம் முடிந்த பிறகு முதலமைச்சர் பேசுகிறார். முடிந்ததும் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் அடிப்படையில் அவர் பேசுவதற்கான நேரத்தை சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அவையில பேசுகிறார்கள். இதனால் அவையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அதை எதிர்கொள்ளும் அறிவும் ஆற்றலும் தகுதியும் எங்கள் முதலமைச்சருக்கு உண்டு என்று அவையினுடைய முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய அந்த பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசுகிறார். மேலும் முதலமைச்சர் பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் துரைமுருகன் அவர்கள் எதிர்க்கட்சியினரை வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சியினர் முதலமைச்சர் பேசுவதற்கான நேரத்தை வழங்காமல் முதலமைச்சர் பேசுவதற்கான நேரம் வழங்கப்படுகிறது, எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கான நேரம் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி கேட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய பேச அனுமதி கேட்டு எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தால் முதலமைச்சர் அவர்களும் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் முதலமைச்சர் பேசுவதற்கு அவை உறுப்பினர்கள் அனுமதி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவையினுடைய முன்னவராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதிமுகவினர் எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் முதலமைச்சருக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.